ஷேய் இல்லை கேட்டுக்கோடா. நந்தி கணக்கு தெருக்கூத்து மாதிரி ஆடி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தெருக்கூத்து மாதிரி ஆடி பூமியை அழித்து வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் தப்புக்கு தண்டனை வாங்காமல் தெருக்கூத்து மாதிரி வெளியில் ஆடுதான். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை வழக்கு ஏறி அத்தனையும் ஆடுது. நந்தி கணக்குடா. சனதானத்தை ஒழிப்போமுங்க தமிழ்நாட்டுக்காரப்பே, சனதானத்தை ஒழிப்போமுங்க. அப்போ இவனை அடி வேரோட ஒழிச்சிருவார். அடி ஏற்கனவே ஒழிச்சிட்டாரு, இனிமேல் அடி வேரோட அரக்கன் அரைக்கி பூதம் பூதத்தி இனிமேல் அரசியல்வாதியை நடு ரோட்டில் விட்டு தூக்கி எறியும். தூக்கி எறியலை எப்படி ரத்தம் கக்கிலாம் சாக மாட்டான், ரத்தத்தை உறிஞ்சிரும் பூதம் பூதத்தி. மனித பிறவி இந்த செம்மத்தில் இப்போ நடக்கும் பார். 4 வீலர் 2 வீலர் விமானத்தில் பறப்பானா பறக்கிற தூக்கி எறியும், குச்சி குடும்பியை பிடிச்சி தூக்கி எறியும். அரசியல்வாதி நடிகர் நடிகை எல்லாம் ஆக்கங்கட்ட பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி இப்படி தூக்கி எறியலை சாவு எண்ணிக்கை நிறையா போகும். முக்கால் சத்தியம் இன்னைக்கு போட்ட கணக்கு தப்பாதரா. சனாதானத்தை ஒழிப்போம் அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவனை அடிவாரோடு ஒழிச்சிட வேண்டியதுனா. இந்த மானிட பிறவி தமிழ்நாட்டுக்கார குய்மை எங்கெங்கே கடந்த குய்மை இங்கே வந்து பூரா அழிக்க வந்த குய்மனை வந்து இந்த ஜெம்மத்தில் அழிக்க உட்காந்துருக்கான். இதுதான் கணக்கு கதை. மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி ஆச்சு. இந்த 3 கணக்குமே இந்த ஜெம்மத்தில் அழிச்சிருவார். அடி வேரோட குடும்பமே வேரோடு அழிச்சிருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா தான் பிடிச்சி வச்சுருக்காரு. நீதிமான்றா அந்த நீதிமான்கிற கணக்கை வெளியில் சொல்லிப்பாடுறா. கண்டாரா ஒளிமனை சொல்லிப்பாடுறா. முட்டா குதிமனை அரசியல்வாதி தட்டுவாணி பேலை ரிக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆடி மக்களை பூரா பாலாக்கி வச்சுருக்கான். பிறக்கிற பிள்ளைய கூட ரிக்கார்ட் டான்ஸ் ஆட விடுதான். அப்போ தெருக்கூத்து ஆடி தெருக்கூத்து மாதிரி பூமியை அழித்து வச்சுருக்கான். பூமியை தெருக்கூத்து மாதிரி அழித்து வச்சுருக்கான். அப்போ இவனை தெருக்கூத்து மாதிரி இவனை அழிச்சிருவார். அரசியல்வாதி பலாயிரம் கோடி பேப்பர் வச்சு அழிக்கானா. பிற நடிகர் நடிகை எல்லாம் தெருக்கூத்து மாதிரி அழிச்சிருவாரு. சட்டப்பேரவையில் ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் உட்காந்துருக்காரு, மிதிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா. அம்புட்டு கூத்து அடித்து கும்மால் அடித்து பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கா. சென்னை மெட்ராஸு கடல் பகுதியில் நடிகர் நடிகை அரசியல்வாதி கடல் பகுதியில் காற்று வாங்கி உக்காந்துருக்க. அந்த காற்று வாங்கி உட்கார கடல் டைமில் கடல் கொந்தளிப்பில் மீனுக்கு இறையாக போயிடுவா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. பொட்டாச்சுடா கணக்கு.